அப்பாவோட கடனை எல்லாம் கட்ட வேற வழி இல்லாம எலிசபெத்ன்ற பொண்ணு ஒரு கஷ்டமான முடிவை எடுக்கிறா. சார்ல்ஸ்ன்ற பணக்காரரோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிடுறா. அவரோட ஃபேமிலிக்காக ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தா அவங்க அப்பா வாங்கின எல்லா கடனையுமே சார்ல்ஸ் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அக்ரிமெண்ட் படி இவளுமே ஒரு ஹோட்டலுக்கு போறா. அங்கதான் முத தடவையா அந்த வெல்தி மேனை பாக்குறா. அவர் ரொம்ப வயசானவரா இருப்பாருன்னு நினைப்பா. ஆனா இவரு ரொம்ப ஹேண்ட்ஸமான மிடில் ஏஜ்டு பர்சனா இருக்காரு. எலிசபெத் அவளோட எல்லா ட்ரெஸ்ஸுமே கழட்ட ஆரம்பிக்கிறா. அந்த ரூம்ல இருக்க சார்ல்ஸ் இவ முகத்தை கூட பார்க்காம குடிச்சிட்டே இருக்காரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசிக்கல. என்னதான் எலிசபெத் மென்டலி ப்ரிப்பேரா இங்க வந்தாலும் அவளுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லாம தான் இதுக்கு ஓகே சொல்லியிருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எலிசபெத் அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுறா. ஆனா சார்ல்ஸ்க்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏன்னா அவரு அவங்க ஒய்ஃப் மேல உயிரே வச்சிருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க பேரலைஸ்ட் ஆயிடுறாங்க. அப்ப அவரோட அப்பா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வேணும், என்ன வேணா பண்ணுன்னு பிரஷர் கொடுக்குறாரு. வேற வழி இல்லாம தன்னோட ஃபேமிலிக்காக ஒரு வாரிசு வேணும்னு சார்ல்ஸும் எலிசபெத் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு.